அம்மா வந்து கிராமத்தை விட்டுட்டு எங்கள் கூட இருக்க முடிவு பண்ணிட்டு அங்கே இருக்கிற சாமான்லாம் ஏற்றிட்டு வண்டியில் கிளம்பி வரோம். இந்த டிரைவர்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு சிக்கன்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. 1.5 கிலோ சிக்கனு, பட்டை, கிராம்பு, சோம்பு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி 2, மஞ்சத்தூள், உப்பு, சிக்கன் மசாலா. அடுப்பத்தை வச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா 2 கட் கட் பண்ணி வச்சு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு பக்கத்து அடுப்பில் வந்து சாப்பாடு வச்சுட்டேன். நல்லா தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் தேவையான அளவு வந்து கல் உப்பு நல்லா ஒரு வதக்கிட்டு கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா கொடுக்குறாங்க. அந்த சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து இந்த கரம் மசாலா ப்ளஸ் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூனு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமாக இந்த தண்ணி ஊற்றி கடைசியாக வந்து முக்கால்வாசி வந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அதிலே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி அப்படியே வந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து இந்த கொத்தமல்லி தழை தூவி அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். உண்மையுமே வந்து அந்த சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக இருந்தது. சரி, இதுக்கடையில் வந்து சிக்கன் வேக வேக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அம்மா ஃபோன் பண்ணாங்க, ஊருக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு. சரி, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த வண்டியை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப லாங் ஜெர்னி, அதனால் டிரைவருக்கெல்லாம் பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமான் இறக்கிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அம்மா வந்து வண்டியிலேருந்து இறங்குனாங்க. சரி, டிரைவருக்கெல்லாம் கை காலெல்லாம் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வர சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து வீட்டில் சாப்பாடு போட்டுருவோன்னு சொல்லிட்டு சிக்கன் சாப்பாடு ப்ளஸ் ரசம், தயிர். இந்த மாதிரி ஊருக்காரங்களுக்கு நம்ம தான் வந்து இந்த மாதிரி ஒரு கவனிக்கணும். ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாமான்லாம் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்து சாமான் இறக்கிறதுக்காக காரை ஓரமாக தள்ளி போட்டு போர்ட்டிகோவிலே வந்து சாமான்லாம் இறக்கிட்டோம். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இறக்கிட்டு அப்புறம் அங்கேருந்து அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க.